கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 6/5/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். The number of the days I will fulfill. பூரணப்படுத்தும் கர்த்தர், அல்லாவிட்டால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் கர்த்தர். இந்த புதிய நாள் காலவேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் சரி, நீங்கள் எந்த வயதை ஒத்தவராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த வசனங்கள் வயது முதிர்ந்த அனுபவத்தில் தெய்வ பக்தியோடு கூட கேட்கிற பெரியவர்களுக்கு, ஒரு வயதில் முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கும், அல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பாடுகள், வேதனைகள், மன உளைச்சல்கள், இதன் மத்தியிலேயே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய வயது எப்படி இருக்க போகிறது, நான் மற்றவர்களுக்கு பாரமாய் மாறிவிடுவேனோ, என்னுடைய இந்த வயதின் முதிர்ச்சி காரணமாக பிள்ளைகள் என்னை ஒதுக்கி விடுவார்களோ, அல்லாவிட்டால் வயதின் முதிர்ச்சியினாலே நான் எங்கேயாகிலும் பலகீனப்பட்டு மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிற ஒரு மனுஷியாய் மாறிவிடுவேனோ என்கிறதான பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு முதலாவது ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆதி மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் உண்டு பண்ணும் பொழுது அவரோடு கூட ஆண்டாண்டு காலமாய், யுகாயுகமாய் அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் மரணத்தை தானே வருவித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிற்பாடு நோவா மூலமாக ஆண்டவர் ஆயுசு நாட்களை குறித்து உடன்படிக்கை பண்ணி சொல்லும் பொழுது, என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை, அவன் இருக்க போகிற நாட்கள் கொஞ்சம்தானே, அவன் ஆயுசு நாட்கள் 120 என்று சொல்லி ஆண்டவர் அதை சொல்லி வைக்கிறார். மோசே அதை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, ஆனால் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லி. அநேகரிடத்தில் வயதை குறித்து வேதம் என்ன சொல்லி வைத்திருக்கிறது, அல்லாவிட்டால் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 என்று சொல்லி இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று சொல்லி அநேகர் தவறுதலாய் அதை புரிந்து கொள்வார்கள், தவறாய் பதில் சொல்வார்கள். இது ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. மோசே தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, 80 என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் வயதை நிர்ணயித்து வைத்திருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்துதான், அந்த இடத்துல தான் ஆண்டவர் மனுஷனுடைய ஆயுசு நாட்களை குறித்து அவர் சொல்லி வைத்திருக்கிறார். என்னுடைய ஆவி, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 என்று சொல்லி ஆண்டவர் அங்குதான் ஆயுசு நாட்களை குறித்து, அவனோட வயது எத்தனை ஆண்டுகள் இருப்பார் என்பதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக எத்தனையோ வயது முதிர்ந்த பெற்றோர் பல கிராமங்களிலே 100 வயதை தாண்டி 110 வயது, 115 வயது, 118 வயது, இதற்கு இடைப்பட்ட வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆண்டவருக்கு என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லியும் நீதிமொழிகளிலே வசனங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆயுசு நாட்களிலே ஒரு பெருக்கம் ஆண்டவர் கொடுக்கிறார். பூரணப்படுத்துவேன் என்று சொன்னால் எதையும் பூரணப்படுத்துகிறார். எதிலும் ஒரு பூரணம் உண்டாகும் என்று சொன்னால், ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன்
காத்து கொள்வீர் என்று சொல்லி. பிரியமானவர்களே, பூரண ஆயுசும் பூரண சமாதானமும் உங்களுக்கு பெருக நாம் இணைந்து இந்த ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவரும் சமாதானத்தை பூரணப்படுத்துகிறவரும் நீர் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே. விசேஷமாக இந்த குறிப்பிட்ட நாளிலே ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகவும் பூரண வயதை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களின்படி இந்த ஜெபத்தில் என்னோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பங்கு பெறுகிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி வேண்டிய சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து வியாதி பலகீனங்களுக்கு நீங்களாக்கி பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றைய கேள்வியும் அதற்கான பதிலும், வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லு. யாரிடத்தில் சொன்னது? எலிசா ஆசகேலிடம் சொன்னது. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி யோபு புஸ்தகத்திலிருந்து, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேர்வீர். யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.